வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்று மே தினம், உழைப்பாளர் நாள். 1886 அமெரிக்காவில் சிகாகோ உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராடி ரத்தம் சிந்தி 8 மணி நேர உழைப்பை உறுதி செய்த நாள். உலகமெங்கும் இன்றைக்கு மே தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் நிலைமையோ வேறு. இங்கு தொழில்கள் ஜாதியின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்பட்டன. உடல் உழைப்பு செய்கின்றவர்கள் கீழ்ஜாதிக்காரர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். பொதுவுடைமை கட்சியின் அறிக்கையை தமிழில் வெளியிட்ட பெரியார் அதற்கு எழுதிய முன்னுரையில் இந்தியாவில் வர்க்க பிரச்சனையை தவிர சாதி பிரச்சனையும் கூடுதலாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அந்த நிலை இன்றைக்கும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. கோயில்களில் அர்ச்சகர்களாக ஒரு ஜாதியும், மனித மலத்தை மனிதன் எடுப்பதற்கு ஒரு ஜாதியும் இருக்கிற நிலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சமூக நீதி போராட்டத்திற்கு பிறகு ஜாதி தொழிலில் சில அசைவுகள் ஏற்பட்டாலும் கூட பல இடங்களில் ஜாதி அடிப்படையிலான தொழில், பாரம்பரிய தொழில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. கையால் மலம் அள்ளும் அந்த தொழிலை பற்றி ஐக்கிய நாடு சபையில் கூட இன்றைக்கு பேசும் நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு இருக்கிறது. கணினித்துறையில் உயர் பொறுப்புகளில் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். பணியாற்றுகின்ற ஊழியர்களாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவர்கள் உழைப்பு அங்கே சுரண்டப்படுகிறது. பயன்படுத்திக்கொள், தூக்கி எறி என்ற பார்ப்பனிய தத்துவம்தான் இன்றைக்கு தொழில்நுட்ப துறையிலும் செயலாக்கம் பெற்று வருகிறது. உலக சர்வதேச தொழிலாளர்களுக்காக மே தினம் வந்தது. இந்திய பார்ப்பனியம் நமக்கு ஆயுத பூஜையை தந்தது. பார்ப்பனியத்தை முறியடிக்க இந்த நாளில் நாம் உறுதியேற்போம்.